இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, காலைல சுட்ட இட்லி வந்து மிச்சம் இருந்ததுங்க. அது வந்து நம்ம உப்புமா செய்ய போகிறது கிடையாது. சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி பாஸ்தா மாரி செய்ய போகிறோங்க. நம்ம பாஸ்தாவை சுடு தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பொடி செய்வோம். இதை வந்து அவிச்ச இட்லியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் தக்காளி போட்டு கரம் மசாலா நம்ம பாஸ்தாவுக்கு என்னென்ன செய்வோமோ அந்தமாரி செய்ய போகிறோங்க. டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுவே சாதா டைமில் இருந்தால் முட்டை ஊற்றி செஞ்சால் என்ன நல்லாயிருக்கும். சனிக்கிழமை மட்டும்தான் முட்டை வெறும் வெஜ்ஜு மட்டும்தான். வெங்காயம் தக்காளி நம்ம கரம் மசாலா தனி மிளகாத்தூள் நம்ம என்னென்ன பாஸ்தாக்கு போனோம் அதை ரெசிபி போட்டு தான் செய்ய போகிறோங்க. இப்போ பாரு நாங்கள் சின்ன சின்னதாக வந்து அந்த அவிச்ச இட்லியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு பாருங்க. அவங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம்ல இட்லி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. நானும் சாப்பிட்டு எல்லாமே நம்ம எப்படி பாஸ்தா செய்வோமோ அந்தமாரி செம்ம டேஸ்ட்டில் இருக்குது. இதில் எல்லாமே இருக்குது. கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், அப்புறம் வந்து நம்ம பச்சை மிளகா, கறிவேப்பிலை எல்லாமே வெங்காயம் தக்காளி சூப்பராக இருக்குது. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இட்லி மசாலாப்பா என் பையன் ஃபஸ்ட்டு வேணான்னா இப்போ ஊட்டுன்றான் பார்த்தீங்களா. அதான் ஒரு வாய் சாப்பிட்டு எதையுமே வந்து நம்ம பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது, ஹெல்த்தியாக கொடுத்தா சாப்பிடணும். இதில் வந்து நம்ம எப்படி பாஸ்தா செய்வோமோ அதே மசாலாலாம் போட்டு நான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டாக தான் இருக்குது. என் பையன் பாருங்கள் சாப்பிட்டு இப்போ இன்னும் வேணும்ன்றா. நல்லா இல்லையாடா? இங்கே பார்த்து சொல்லு. மசாலா இட்லி உப்புமா. நீங்களும் மிச்சம் மீது இட்லியில் என்ன செய்வீங்கன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. டாட்டா, பாய் பாய்.